வணக்கம் நண்பர்களே, விவேகம் வி+லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ். இன்றைய காணொளியில் வாடிவாசல் என்ற நூலை எழுதியவர், எழுத்து என்ற பெருங்காப்பியத்தை எழுதியவர், ஜீவனாம்சம் என்ற புரட்சிகர இதழை எழுதிய சு. செல்லப்பா என்பவரை பற்றி பார்ப்போம். இவர் 1912ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் உள்ள சின்னமானூர் என்ற கிராமத்தில் பிறந்திருக்கின்றார். இவருடைய தந்தையார் பெயர் சுப்பிரமணியம், அதாவது சின்னமானூர் சுப்பிரமணியம் செல்லப்பா என்பதின் சுருக்கமே சு. செல்லப்பா என்பவர் ஆவார். மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர், மிகச்சிறந்த நாவலாசிரியர் சு. செல்லப்பா அவர்கள். இவர் ஆரம்பகால கல்வியினை வத்தலகுண்டு என்ற ஊரில் தமது தாய்மாமன் வீட்டில் தங்கியிருந்து முடித்திருக்கின்றார். பின்பு மதுரையில் BA பட்டப்படிப்பினை முடித்திருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் மகாத்மா காந்தியின் மீது கொன்ற பற்றின் காரணமாக விடுதலை வேட்கையில் கொண்டு விடுதலை வேட்கை சம்பந்தமான கவிதைகளை எழுதியிருக்கின்றார். பின்பு விடுதலை வேட்கையை வெளிப்படுத்த இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தால் மட்டுமே தன்னுடைய விடுதலை வேட்கையை வெளிப்படுத்த முடியும் என்ற எண்ணி 1937ஆம் ஆண்டு சென்னை சென்றிருக்கின்றார். அங்கு மணிக்கொடி, பாரத தேவி என்ற நூல்களில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார். பின்பு 1947 முதல் 1953 வரை தினமணி கதிர் என்ற இதழில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார். இவர் எழுதிய புரட்சிகர நூல்களாவன சிறுகதைகள் சரசாவின் பொம்மை, மணல் வீடு, 60, சத்தியாகிரகி, வெள்ளை, நீர்க்குமிழி, பழக்க வாசனை, கைதியின் கர்வம், செய்த கணக்கு, பந்தயம், ஒரு பழம், எல்லாம் தெரியும், குறித்த நேரத்தில், சு. செல்லப்பாவின் கவிதைகள் என்று 7 தொகுதிகள் போன்ற சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார். மிகச்சிறந்த புதின நூல்களான வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம் என்ற புதின நூல்களையும் எழுதியிருக்கின்றார். இதில் 1947ஆம் ஆண்டு எழுதப்பட்ட வாடிவாசல் என்ற நூல் அன்றைய காலகட்டத்தில் உழைக்கும் வர்க்க மக்களின் களிப்பை போக்கும் விதத்தில் கொண்டாடப்பட்ட ஜல்லிக்கட்டு என்ற விளையாட்டை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டை சுவாரஸ்யமாக நாவலாக எழுத வேண்டும் என்ற நோக்கில் அன்றைய காலகட்டத்திலேயே தாம் சேர்த்து வைத்திருந்த சேமிப்பு பணத்தை கொண்டு புகைப்பட கருவியினை வாங்கி தாமே புகைப்பட எடுத்து இந்த நாவலில் இணைத்துள்ளார். பின்பு 1960ஆம் ஆண்டு வெளிவந்த ஜீவனாசம் என்ற ஒரு சிறுகதை நூல், புதின நூல் மிக பிரசித்தி பெற்றது, விமர்சனத்துக்குள்ளானது, அனைவராலும் போராட்ட பெற்றது. இந்த ஜீவனாம்சம் என்ற நூலில் பிராமண சமூகத்தில் பிறந்த பெண்கள் மற்றும் விதவை பெண்கள் படும் இன்னல்களை மிகவும் துல்லியமாக எடுத்துரைத்திருக்கின்றார். மனித மனத்தின் ஓட்டங்களையும் போராட்டங்களையும் மிக நுட்பமாகவும் மனோதத்துவ நிபுணரின் லாபகத்தோடு இந்த நூலினை கையாண்டிருக்கின்றார். பின்பு சுதந்திர தாகம் என்ற நூலினையும் புதினத்தையும் எழுதியிருக்கின்றார். பெருங்காப்பியம், எழுத்து என்ற ஒரு பெருங்காப்பியத்தை மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு 2000 வரிகளை கொண்டு கவிதை தொகுப்பாக எழுதியிருக்கின்றார். பின்பு எழுத்து என்ற ஒரு பெருங்காப்பிய நூலினை எழுதியிருக்கின்றார். இந்த எழுத்து என்ற நூல் 2000 வரிகளை கொண்ட மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கை வரலாற்றை கவிதை தொகுப்பில் எழுதியிருக்கின்றார். அதுபோக இவர் எழுதிய சரசாவின் பொம்மை என்ற சிறுகதை மிகச்சிறந்த சிறுகதை எழுத்தாளர் என்ற பெயரினை இவருக்கு பெற்றுத்தந்தது. இந்த மிகச்சிறந்த கவிஞர், எழுத்தாளர், சிறுகதையாளர், புதின ஆசிரியர் அவர்கள் 1998ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி இயற்கை எய்தினார். இவர் எழுதிய சுதந்திர தாகம் என்ற நூலுக்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் வேறொரு அறிஞரை பற்றி பார்ப்போம்.